அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா. இது மூணாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வாட் இஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, இன்டர்வியூ டிப்ஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா ரெண்டாவது வீடியோல நம்ம எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்றது ரெண்டாவது வீடியோல பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா இந்த மூணாவது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி. டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லும் போது ஒரு 3 வகையான கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன டைப், மூணாவது என்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ருட்டீனா நீங்க கேரி அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ மேக்னு சொல்லும் போது அது யூனிவர்சல் பவர் டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம், இல்ல வந்து ஓல்ட் டேம்பா இருக்கலாம், இல்ல கிர்லாஸ்கா இருக்கலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரை டைப்பா இல்ல ஆயில் டைப்பான்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 டைப் தான் மெயின்லி இப்போ நம்ம ஃபேக்டரியிலும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நம்ம ஐடி பார்க்ஸ்லயும் கண்டிப்பா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆயில் டைப்னு சொல்லும் போது அது வந்து அவுட்டோர் யூஸ் பண்றதுக்கு, ட்ரை டைப் சொல்லும் போது அது வந்து இண்டோர்ல யூஸ் பண்றதுக்கு. ட்ரை டைப்ல வந்து அப் டு 33 kV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆயில்ல வந்து அப் டு 1000 kV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஆனால் ட்ரை டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது மெயின்டெனன்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, ஏன்னா அதில் ஆயில் இருக்கு. அந்த ஆயில் வந்து எவ்ரி இயர் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், பிரேக் டவுன் வோல்டேஜ் செக் பண்ணணும். இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆயில் டைப்ல இருக்கு, நிறைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதால ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் கம்மி வோல்டேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அப் டு 33 kV வரைக்கும். சரி, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு 2 கேள்வியை பார்க்கலாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் டிரான்ஸ்ஃபார்மரில் கேவிஏல சொல்றோம் கிலோவாட்ல சொல்லாம அப்படின்னு கேட்பாங்க. கேவிஏல ஏன் சொல்றேன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 டைப் ஆஃப் லாசஸ் இருக்கு. ஒன்னு காப்பர் லாசஸ், இன்னொன்னு அயன் லாஸ். காப்பர் லாஸ் வந்து பேஸ்ட் ஆன் லோடு வேரியேஷன், அது வேரி ஆகும். அது வந்து ஒன்லி டியூ டு கரண்ட். ஓகேவா? அயன் லாஸ்ல பேஸ்ட் ஆன் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து எடி கரண்ட்டும் ஹிஸ்டரிஸ் லாஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது 2 டைப் ஆஃப் லாஸ். இதுல எங்கேயுமே இங்க வந்து ஃபேஸ் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி இங்க எதுவுமே அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதனால தான் கிலோவாட்டை சொல்றது இல்ல, கேவிஏல சொல்றோம். ஸோ இங்க கேவிஏல வெறும் வோல்ட் ஆம்பியர், இது 2 ரிலேட்டடா தான் நம்ம கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால கேவிஏல சொல்றோம். ஓகேவா? அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏன் ஆன்லோட் டேப் சேஞ்சிங் வந்து எஸ்டி சைடு வைக்கிறாங்க, எல்டி சைடு வைக்கிறது இல்லை அப்படின்னு. எஸ்டி சைடு ஏன் வைக்கிறாங்கன்னா, அதுல வந்து கரண்ட் கம்மி, எல்டி சைடுல வந்து ஹை கரண்ட். ஸோ ஹை கரண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா கான்ட்ராக்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஆன் அவுட் ஆகும், கார்பனைஸ் ஆகும், மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். அதனால தான் பேசிக் ரீசன். மூணாவது, எஸ்டி சைடு வந்து டாப் லேயர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர், எல்டி வந்து இன்னர் சைடு. ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் ஏதாவது ஃபால்ட் வந்தா கூட ஈஸி. இதுதாங்க 2-3 ரீசன் நம்ம ஏன் வந்து ஆன்லோட் டேப் சேஞ்சிங் வந்து எஸ்டி சைடு வைக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அடுத்ததான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன மாதிரியான ருட்டீன் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐஆர் வேல்யூ டெஸ்ட், ரெண்டாவது வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட், மூணாவது பாத்தீங்கன்னா மேக்னடைசிங் பேலன்ஸ் டெஸ்ட். ஐஆர் வேல்யூ டெஸ்ட்ல ஒரு 1000 வோல்ட் மேக்கர் அப் டு 11 kV வரைக்கும் யூஸ் பண்ணி ஹெச்வி வைண்டிங்க்கும் எர்த்துக்கும் உள்ள வேல்யூ எவ்வளோ, எல்வி வைண்டிங்க்கும் எர்த்துக்கும் உள்ள வேல்யூ எவ்வளோ, அப்புறம் ஹெச்வி டு எல்வி வைண்டிங் உள்ள வேல்யூ எவ்வளோ அப்படின்றது பார்ப்பாங்க. அதுல முக்கியமா மினிமம் ஒரு 100 மெகோம்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1000 மெகோம்ஸ் வரைக்கும் கூட வரும் ஹெச்வி வைண்டிங்ல. எல்வில மேக்ஸிமம் 500 to 600 மெகோம்ஸ் கூட வரும். ஆனா இதை பார்த்துங்க, என்ஷூர் பண்ணீங்க இவ்வளவு வேல்யூ அது நாம்ஸ் இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட். வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட் ஒண்ணு இல்லைங்க, ஹெச்வி சைட்ல நம்ம ஒரு 415 வோல்ட் அப்ளை பண்ணி, எல்டி சைட்ல அதை வந்து அந்த வோல்டேஜஸ் பேஸ்ட் ஆன் டேப் சேஞ்சிங் பண்ணி ஒவ்வொரு டேப் சேஞ்சிங்க்கும் என்ன வோல்டேஜ் கரஸ்பாண்டன்ஸா வருது, அந்த ரேஷியோ பிரகாரம் வருதா அப்படின்றது நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அதுல ஏதாவது வேரியேஷன் இருந்ததுன்னா, இல்ல ஏதாவது வோல்டேஜ் டிராப் ஆயிருந்தா கண்டிப்பா உள்ள வைண்டிங் வந்து இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட், இல்ல ஏதாவது இன்சுலேஷன் ஷார்ட், இது மாதிரி ஏதாவது ஃபால்ட் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வேல்யூ கரெக்டா வராது. ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அதுதான் வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட். மூணாவதா பாத்தீங்கன்னா மேக்னடைசிங் பேலன்ஸ் டெஸ்ட். இது என்னன்னா, ஹெச்வி சைட்ல ஆர்ஒய்பி இருக்குன்னா ஆருக்கும் வைக்கும் ஒரு 415 வோல்ட் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் எல்வி சைடு வந்து வைண்டிங் ஓப்பன்ல வச்சுப்பாங்க. ஸோ வச்சுட்டு ஆர்ஒய் 415 வோல்ட் கொடுத்தா 5க்கும் பிக்கும் ஆருக்கும் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் ரெண்டுக்கும் ஆட் பண்ணா இந்த 415 வரும். சப்போஸ் இதுல 400 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, R&Yல YBல ஒரு வந்து 150யும் BRல வந்து ஒரு 250யும் வரும். அது டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த 400 வரும். ஸோ இதுதான் வந்து மேக்னடைசிங் பேலன்ஸ் டெஸ்ட். அதாவது மேக்னடைசிங் வைண்டிங் வந்து உள்ள கோர் கரெக்டா இருக்கா, கரெக்டா மேக்னடைஸ் ஆகுதா அப்படின்றது தான் இதனுடைய அதை என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த மேக்னடைசிங் பேலன்ஸ் கரண்ட் டெஸ்ட்.
இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அடுத்ததா ஃபர்தரா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபர்தர் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக கேள்வியே இன்னும் தொடர்ந்துன்னே தான் இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். நன்றி, வணக்கம்.